எல்லா நேரத்திலும் என் ஆத்துமா அவரையே துதிக்க வேண்டும், அவரையே ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரையே உயர்த்த வேண்டும். ஏன்னா அந்த ஆத்துமா கண்ட்ரோல் பண்ணணும். ஆவியானவர் ஆத்துமாவை கண்ட்ரோல் பண்ணணும், மாமிசத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அப்பதான் ஆவியானவர் எங்க போறாரோ அங்க நீங்களும் நானும் போக முடியும். ஆவியானவர் தான் இணைக்கணும். ஏன்னா இங்க இருக்கிற ஆவியும் அங்க இருக்கிற ஆவியும் ஒரே ஆவி. அதுதான் கிறிஸ்து என் தலைவராய் இருக்கிறார், என் குடும்பத்தின் தலைவராய் இருக்கிறார், என்னுடைய வீட்டின் தலைவராய் இருக்கிறார், என்னுடைய சபையின் தலைவராய் இருக்கிறார். அப்போ அவர் என்ன செய்யறார்? எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறார். ஒரு கணவனும் மனைவியும் வாழத்துக்கு அவ்வளோ பெரிய போராட்டம்னா கிறிஸ்துவின் சபையாக நாமெல்லாம் எப்படிங்க ஒன்றா வாழ போகிறோம்? அதனால தான் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அடிச்சாலும் உதைச்சாலும் அமைதியாக போங்க, அன்பு பாராட்டு, இறங்கி போங்க. கிறிஸ்துவனுடைய காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? வரட்டும். தேவனுடைய அன்பு உங்களுடைய வாழ்க்கையில்